நாம் இன்றைக்கி தாளிப்பு வடகை ரெடி பண்ணலாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து 2 கிலோ எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு நல்லா தோல் உரித்து நாட்டு வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை தோல் உரித்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காய வடகம் போட்டு வச்சுட்டு நீங்கள் 1 வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோல் உரித்து கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாங்க. தண்ணி இருந்தால் நல்லா வற்றி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இடிக்க போகிறதெல்லாம் இல்லைங்க, மிக்ஸி ஜாரில் தான் போட்டு நம்ம அரைக்க எடுக்கிறோம். ஸோ பல்ஸ் மோடில் ஒரு 2 பல்ஸ் மோட் விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் உங்களுக்கு திப்பியாக வந்துடும். அந்த மாதிரி வரும்போது அதுலேயே தண்ணி விடுங்க. தண்ணி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்க. தண்ணியெல்லாம் வந்துட்டு வெயிலில் காய போடும்போது நல்லா இருத்துரும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம 1-2 அரைச்சி எடுத்துக்கலாங்க. பல்ஸ் மோடில் தாங்க போடணும். இந்த மாதிரி அரைச்சி எல்லாம் எடுத்துனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வெயிலில் உதிரியாக போட்டு காய வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு வெயிலில் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம எண்ணெய் தடவி நம்ம காய வைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடித்ததெல்லாம் எடுத்துங்க. மஞ்சள், உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா கையாலே நல்லா பரட்டி விட்டுங்க, பிசைஞ்சிக்கலாம். இந்த வடகம் வந்துட்டு நம்ம பருப்பு குழம்பு, ரசம், புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போதெல்லாம் நம்ம இதில் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடகம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா 1 வருஷத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. பட் இந்த மாதிரி கையாலேயும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா விளக்கெண்ணெய் ஊற்றி தாங்க பிசைஞ்சு வைக்க போகிறோம். பிசைஞ்சதுக்கப்புறம் இதை உதிரியாக நம்ம தட்டில் போட்டு காய வச்சு எடுக்கலாம். காய வச்சிங்கன்னா வந்து தண்ணி நிற்கும். அதில் கையில் தொடும்போது உங்களுக்கு தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு தண்ணியில் வச்சு தட்டத்தில் போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலே இதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற வரைக்கும் நல்லா வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நைட்டு ஒரு 8 மணி சுமாருக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ஈரம் இருக்குங்க, அது ஃபுல்லாக காயாது. அதுக்கப்புறம் நம்ம இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம பரட்டி வைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். உதிரியாக காய வச்சு இது எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் குண்டாலேயே போட்டு நம்ம ஓவர் நைட் அப்படியே ஊற வைக்க போகிறாங்க. அந்த பருப்பு வகை எல்லாத்தையுமே ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உதிரியாக காய வச்சுக்கலாம். நீங்கள் கம்மியான அளவு செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வந்துட்டு ஒரு கஸ்டமருடைய தேவைக்காக தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்காக செய்கிறோம். இந்த மாதிரி வெயிலில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெயில் காலத்தில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா வடகம் நல்லா ஒரு 10 நாளைக்கு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா வருஷத்துக்கு வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இந்த வடகத்தை கொண்டாந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் சொன்னோம் பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் இதெல்லாமே போட்டு நம்ம பரட்டி அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் 2மே ஊற்றலாங்க. நான் விளக்கெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். ஊற்றி பிசைஞ்சு நல்லா அழுத்தி விட்டுடலாங்க. நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும். ஊறினதை நம்ம மறுபடியும் அடுத்த நாள் காலையில் திறந்து நம்ம சின்ன உருண்டைகளாக வேணுங்கிற சைஸு உருண்டைகளாக பிடிச்சி காய வைக்க போகிறோங்க. இதே ப்ராசஸ் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஈவினிங் கொண்டாந்து நம்ம வந்துட்டு உதிர்த்து விட்டு எண்ணெய் தடவி நல்லா தட்டி விட்டு ஒட்டுக்காய் போட்டு மூடி வைக்க போகிறோம். காலையில் எழுந்துச்சி உருண்டை பிடிச்சி காய வைக்கணும். ஒரு 2 நாள் இப்படி பண்ணிங்கன்னா போதும். 3ஆவது நாள் வந்து நீங்கள் உருண்டையை உடச்சி விட வேண்டிய அவசியம் இருக்காது. அதை அப்படியே தொடர்ந்து 3ஆவது நாள் மட்டும் பார்த்திங்கன்னா கையில் எண்ணெய் தடவிட்டு லைட்டாக அது உருண்டையை டைட் பண்ணணுங்க. நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி காய வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஊற வச்சு விளக்கெண்ணெயை ஊற்றி ஊற வச்சு வச்சுருவேன். நான் அடுத்த நாள் காலையில் தான் இதை எடுத்து பார்க்க போகிறேங்க. தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்ல மணமாக இருக்குங்க இந்த வடகம். இந்த மாதிரி நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்து நம்ம உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் உருண்டைகளை பிடிச்சி போட்டுடலாங்க. நான் மூடி வச்சிட்டேன். நாளைக்கு காலையில் தான் இதை எடுக்க போகிறேன்.
இதே ப்ராசஸ் 2 நாளைக்கு நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வடகம் தட்டி வச்சுருக்கேன். காலையில் நான் இந்த மாதிரி தான் உருட்டி வச்சுருக்கேன். வெயில் எடுத்து காலைல வெயிலே வச்சிடலாங்க. சாயந்தரம் வெயில் அடிக்கிற வரைக்கும் வச்சுருக்கலாம். சைஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த சைஸ் காய சைஸ் வந்து சின்னதாகிடும். எந்த அளவுக்கு சின்னதாக அப்படின்னா அந்த அளவுக்கு சீக்கிரம் வடகம் காயும், உள்ளே ஈரம் இருக்காது. இப்போ நம்ம வந்துட்டு இதே முறையை 2 நாளைக்கு செய்ய போகிறோங்க. நைட்டு கொண்டாந்து இந்த உருண்டைகளெல்லாம் உடச்சிட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி ஊற வைக்க போகிறோம். காலைல எழுந்துச்சி உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். இது 2 நாளைக்கு வச்சுட்டு 3ஆவது நாள் கையில் எண்ணெய் தடவிட்டு அந்த உருண்டையை லைட்டாக டைட் மட்டும் பண்ணி வச்சிடலாங்க. அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடகம் ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொரியர் அனுப்பிடுவோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.